சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நீ பிரமோ என்ன என் அம்மா கிட்ட போயிட்டு இதை சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப வீராப்பா பேசிட்டு போன என்ன என் அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலையான்றாங்க. சும்மாவே வந்து சீனை போடுற இல்லை எங்க அம்மா கிட்ட சொல்லாத, எங்க வந்து என்ன வந்து பயமுடுத்திட்டு இருக்கியான்றாங்க. ஆனா ஆறுமுகத்துக்கிட்ட பைரவி எதுவும் பேசாத, அவங்க பாட்டுக்கு போறாங்க. அப்ப ஆறுமுகம் யோசிக்கிறாங்க, என்ன இவ புதுசா இப்படி நடந்துக்கிறா, ஏன்னா இவ இப்படியெல்லாம் இருக்க மாட்டாளே, இந்த அளவுக்கு மௌனமா இருக்கான்னு ஏதாச்சும் காரணமா இருக்குமே அப்படின்ற மாதிரி பயங்கர யோசனையில் இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர கன்ஃபியூஷன்ல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து காயத்ரி ஒரு பக்கம் அந்த சம்பத் வந்து அவங்க கிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்த நினைச்சு ரொம்ப கவலையோடு இருப்பாங்க. ஆறுமுகம், இங்க பாரு தங்கச்சி, என்ன விஷயன்றது அண்ணன் கிட்ட சொல்ல போறியா இல்லையா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா நீ என்னடா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீ முடிவு எடுத்துட்டியான்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைனான்றாங்க. அப்படின்ட்டு எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, இங்க பாரு எதை பத்தியும் கவலைப்படாது சரியா, என்கிட்ட சொல்லி என்ன விஷயன்றதான்வாங்க. அப்புறமா எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஆனா இது மாதிரி அந்த சம்பத் கோவில நடத்திக்கிட்டானோடனே கோவத்தோடு அங்கேருந்தே கிளம்பி போகிறாங்க. நேரில் போயிட்டு அந்த சம்பத்தியும் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டையுமே போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா பல முறை சொல்லியிருக்கேன் தங்கச்சிக்கிட்ட இது மாதிரி வேலை வச்சுக்காதீங்கன்ட்டு, ஆனாடி கேட்காத, தேவையில்லாத என் தங்கச்சிக்கிட்ட இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் திருந்த மாட்டீங்களாடி, நீ என்ன பண்ணாலும் நான் இப்படி தாண்டா பண்ண, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்றாங்க. இங்கே பாரு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்றாங்க, உன்னை கொல்லாத விட்டனே சந்தோஷப்படுடா, ஆனால் நீ தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு தெரியான்னு சொல்லிட்டு கோவமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட போகிறதில்லன்னு காயத்ரி உடனே போயிட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன், அண்ணன் கோவப்பட்டு போயிட்டாருன்னு வாங்க. அப்போ ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. பைரவி என்னாச்சுன்னு கேட்கவும், அத்தை நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம், அந்த நிலமையில நான் போகிறேன்றாங்க. இல்லை நானும் வரேன், சரி வாங்க அத்தை நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு போகிறாங்க. அங்கே பயங்கரமான ஒரு கலவரமே நடந்துகிட்டு இருக்கோம். அப்படி பைரவி போயிட்டு நீ ஆறுமுகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை போட்டு அடிச்சிடுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.